உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. மனதார நல்ல ஸ்தோத்தரித்து அவரை புகழுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பையே நம்பியிருப்பே. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓஹோ, குற்றப்பட்டு, ஆமென், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பையே நம்பியிருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பை
அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா. உம் அன்பையே நம்பியிருப்பே. ஹல்லேலூயா. ஆபிரகாமே, யாரை நம்பிப்பா உன் தேசத்தை விட்டு நீ போற? ஆபிரகாமே, யாரை நம்பி உன் குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ போறன்ற? எங்க போறன்னு தெரியாதுன்னு வேற சொல்லிட்டு போற. உனக்கு அப்படி என்னப்பா தைரியம் வந்துச்சு? எங்க இருந்துப்பா இந்த நம்பிக்கை வந்துச்சு? அல்லேலூயா. மகிமையின் தேவன் எனக்கு தரிசனமானா, வார்த்தையின் மூலம் என்னோடு கூட பேசினான். எனக்கு அந்த வார்த்தை போதும். அந்த வார்த்தை என்னை நடத்தும். அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றும். நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு அந்த ஆண்டவர் சொல்லிக்கிற வார்த்தை தான். அப்ப நான் கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது போதும் எனக்கு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வார்த்தை என்னை நடத்தும் நான் நம்புறேன். ஒருவேளை என் கண்ணுக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம், ஆனா என்னால தெளிவா உணர முடியும், என்னால தெளிவா நம்ப முடியும். என் கூட பேசுகிறவர் ஒரு தெய்வம், அவர் ஜீவனுள்ள தெய்வம். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் ஆண்டவரை இப்படி முழுசா நம்புறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, நம்புவதற்கு ஏது வல்லாத நிலை வரும்போதெல்லாம் உங்க நம்பிக்கையை அவர் பெருக பண்ணிட்டே இருப்பார். இந்த ஆபிரகாம் நம்பி வந்தாரு, அவருக்கு இன்னும் குழந்தை இல்லை, நம்புவதற்கு ஏதும் இல்லைன்னு ஒரு நிலைமை வந்தா ஆண்டவர் கூப்பிடுறாங்க, வா கூடாரத்தை விட்டு வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த நட்சத்திரத்தை என்ன கூடுமானால் நீ என்ன? அவர் சொல்ற முடியாது. அப்ப இந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ண. கடற்கரை மணலை பாரு, அந்த தூளை உன்னால என்ன முடியுமா? முடியாது. அதை போல உன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் தைரியம் கிடைக்கி, கொஞ்சம் உற்சாகம் வந்துட்டு, கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு, ஓகே வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைய. இப்ப தொடர்ந்து ஆண்டவரை நம்பி ஓடிட்டே இருக்கிறார். ஆனா இப்ப வயசாயிட்டு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு. அல்லேலூயா. கொஞ்சம் அந்த ஆண்டவரை கவனிச்சுட்டே வாங்க. உம்மை நம்பும் மனிதர்கள் பாக்கியவான்கள்லாம் சும்மா கிடையாது. அந்த நம்பிக்கைக்கு அவர் உரியவரா இருக்கிறார். அவர் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டார். ஆண்டவரை நம்பி நான் ஏமாந்துட்டேன், கெட்டு போயிட்டேன்னு சொல்லவே விட மாட்டாருங்க. இப்ப அவரே வந்துட்டார், நேரடியா வீட்டுக்கே வந்துட்டார். ஒரு உற்பவ கால திட்டத்துல உன்னிடத்தில் நான் வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாரா ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பான். ஆண்டவர் தெளிவா சொல்றார் பாருங்க, நேரடியா பேசுறார். அல்லேலூயா. இதுக்கு மேல பயம் வருமா? சந்தேகம் வருமா? அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்யறார்? சொல்றார், நான் என்ன செய்யறேன் பாரு. ஆமென். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையை நீங்க கவனிச்சுட்டே வாருங்க. கர்த்தரை நம்புறதுக்கு ஆண்டவர் அவனை சந்திச்சு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் பார், உன் பேர் இனி ஆபிரகாம் அப்படின்ற அழைக்கப்படுன்ற. ஆபிராம் இல்லப்பா, இனிமே நீ ஆபிரகாம், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆண்டவர் அப்படிலாம் மாத்துறார். நீங்க விசுவாசத்துல ஒரு அடி எடுத்து வைக்க நீங்க ஆயத்தமா இருப்பீர்களானால், உங்க கரத்தை பிடித்து அவர் கலங்காம நடத்த, கடைசி வரை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை நடத்திடும் தேவன் என் கூட இருக்கும்போது எனக்கு பயம் கிடையாது, எனக்கு கலக்கம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். என் வாழ்வை குறித்த தேவ திட்டம் கண்டிப்பா நிறைவேறும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அதனால முந்தினதை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானதை நீ சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு,
இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் நினைக்க போறதில்ல, நான் கலங்க போறதில்ல. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு தைரியமா நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன். கர்த்தர் நடத்துவார்னு தைரியமா நான் சொல்லி என் காலை நான் முன்வைப்பேன். என் விசுவாசத்தை நான் கிரியையில காண்பிப்பேன். பயம் இல்லாத வாழ்க்கையை நான் அனுபவிப்பேன் சொல்றவங்க நல்லா தெரிஞ்ச ஒரு பாடல் நல்ல உற்சாகமாய் பாடி, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்க பயமே எனக்கு இல்லை என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கை தட்டி பாடலாம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லை. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நல்ல விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் எதிராக வந்தார், ஆவியானவர் கொடியேற்றுகிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. சந்தோஷமா சொல்லு, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகம் இருப்பதா. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதும். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதும். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்தும் பயமில்லை. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. பயமில்லை, ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதா. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுண்ட செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க
வேறுண்ட செய்வான். பயமில்லை, 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வான். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே. கைதட்டி ஆண்டவரே, என் வாழ்வை குறித்து எனக்கு பயமில்லை, என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமில்லை, என் பிள்ளைகளை குறித்து எனக்கு பயமில்லை, என் வேலை, என் தொழில், எதை குறித்து எனக்கு பயமில்லை, பிசாசை குறித்து எனக்கு பயமில்லை, வியாதியை குறித்து எனக்கு பயமில்லை, தேவைகளை குறித்து எனக்கு பயமில்லை, என் சூழ்நிலைகளை பார்த்து எனக்கு பயமில்லை, இன்றைக்கு இருக்கும் பிரச்சனைகளை பார்க்கும் போது எனக்கு பயமில்லை. மலை போன்றதாய் அது இருந்தாலும் எனக்கு பயமில்லை, பெரும் காற்றடித்தாலும் பயமில்லை, கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டாலும் எனக்கு பயமில்லை. 1000 10,000 சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் எனக்கு பயமில்லை. எனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் எனக்கு பயமில்லை. நான் தனிமையாய் இருந்தாலும் எனக்கு பயமில்லை. ஓ இருளில் இருந்தாலும் எனக்கு பயமில்லை. கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், என்னோடு கூட நீர் இருக்கிறீர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உள்ள கைகளில் நீர் என்னை வரைந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய காலங்கள் எல்லாம் உங்க கரத்தில் இருக்கிறதால் உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அப்பா. என் தலையிலிருந்து ஒரு முடி கூட உங்க அனுமதி இல்லாம கீழே விழுகிறது இல்லப்பா. என்னைய யாரு தொடுவதற்கு நீங்க அனுமதிப்பதே இல்லாண்ட. சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீங்க ஒரு நாள் என்ன ஒப்பு கொடுக்க மாட்டீங்கப்பா. ஓ அந்த பெரிய விசுவாசத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பெரிய நம்பிக்கையோடு நான் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மோசேக்கு ஒரு பயம். எகிப்திலிருந்து தான் நான் பயந்து ஓடி வந்தேன். உயிர் தப்புறதுக்கு தான் நான் பயந்து ஓடி வந்தேன். எகிப்தில் இருந்தால் என்னை எல்லாரும் கொன்றுவாங்கன்னு சொல்லி தான் நான் பயந்து ஓடி வந்தேன். மறுபடியும் என்னை எகிப்துக்கே போக சொல்கிறீங்களா ஆண்டவரே? அதனால் நான் போகலை. எனக்கு பதில் வேறு யாரையாவது நினச்சிங்க அனுப்புங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த இடத்துல நீங்கள் பயந்தீங்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை தைரியமாக நிறுத்துவார். யாரை பார்த்து நீங்கள் பயந்தீங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் உங்களை பராக்கிரமசாலியாக நிறுத்துவார். மீதியானியர்களுக்காக தான் பயந்து கிதியோன் போரடிச்சுட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் அந்த மீதியானியர்களுக்கு முன்பாக அவனை ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக நிறுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு நீ போய் சொல்லு. அவன் ஆண்டவர்னா யாரு, அவர் பேர் என்னெல்லாம் கேட்டேன். நான் என்ன சொல்ல? அவனுக்கு ஒரே தயக்கம், அவனுக்கு ஒரே பயம். எனக்கு பேசுகிற அளவுக்கு திறமெல்லாம் கிடையாது. அஃபிஷியலாலாம் என்னால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. ராஜாவுக்கு முன்னாடிலாம் நான் போய் நின்று பேச முடியாது. அப்படிலாம் அவன் தயங்குகிறான். காரணம் மனசுக்குள்ள இருக்கிற பயம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறவரா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அதை கர்த்தர் அப்படியே செஞ்சு காட்டினார் பாருங்க. அதை அப்படியே செஞ்சு காட்டினார். மோசே கூட கர்த்தர் இருக்கிறது எல்லாரும் பார்க்கும்போது அது பயங்கரமா இருந்துச்சு. வேற யாரும் கடவுளை ஃபேஸ் பண்ண முடியாது, ஆண்டவரை சந்திக்க முடியாது. ஆனால் மோசே சந்திப்பார். தூரத்தில் மலையில் அக்கினியா அப்படி புகை பற்றி எரியுது, இடி முழக்கம், மலை அதிருது. இங்கே கீழே இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசவே வேண்டாம், அவர் பேசினா நாங்கள் செத்துருவோம், நீங்களே போய் ஆண்டவர்கிட்ட நினைச்சிங்க. நீங்கள் பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு வந்து எங்கள்கிட்ட. அதிர்ந்து கொண்டிருந்த மலையில் யார் ஏறி போகிறா? நெருப்பு காடாய் புகைந்து கொண்டிருக்கிற மலையின் சிகரத்துக்கு யார் போகிறா?
என்ன தைரியம் பார்த்தீங்களா? காரணம் கர்த்தர் இருக்கிறார். அந்த மலையில கர்த்தர் இருக்கிறார். அவர் தான் என்னை வர சொல்லி இருக்கிறாரு. அப்ப நான் ஏன் பயப்படணும்? இப்ப அடுத்த தலைமுறை ஜாஷுவா தலைமை தாங்கும் போது ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்த என்ன தெரியுமா சொல்றாரு? நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் மோசையோடு இருந்தது போல கூட, ஆனா நீ பயப்படாதன்றார். இன்னைக்கு யார்ட்டையும் ஆண்டவர் தெளிவா பேசிட்டே இருக்கிறார். யாருடைய உள்ளமோ அதிகமாக பயந்து கொண்டிருக்கிறார். ஏதோ சில குறிப்பிட்ட காரியங்களை நினைச்சு உங்க உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறது. ஆனா பரிசுத்த தெய்வம் தெளிவா பேசிட்டே இருக்கிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு வரும்போது ஆண்டவர் ஜாஷுவாட்ட சொல்றார், நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன். ஏன்னா மோசை கூட எப்படி தேவன் இருந்தார் என்பதை ஜாஷுவா நல்லா பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு வார்த்தை போதும். ஜாஷுவாக்கு வேற எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் தேவையில்லை. இனி எக்ஸ்ட்ரா புதுசா பேசி அவனை உற்சாகப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. அல்லேலூயா. இதை போலதான் கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா உங்க கூட யார் இருக்கா? கர்த்தர். என் கூட கர்த்தர் இருக்கிறார்னு உங்களால நம்ப முடியும்னா நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்க கரத்தை பிடித்திருப்பதை உங்களால உணர முடிகிறதா? நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் சொன்ன தேவன் அவர். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இத சின்ன வயதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவர் தான் தாவீது. அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நான் இருளில் இருந்தாலும் தேவரீர் நீர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறீர். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? அல்லேலூயா. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. இவ்வளவு உறுதியை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கும் போது நம்ம பயப்படலாமா? சொல்லுங்க, பயப்படலாமா? பயப்படவே கூடாது. அதனால தான் கலங்கி போயிருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்ப, அவர் உங்க கூடவே இருப்பார். அவர் உங்களை விட்டு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விலக மாட்டார். நம்மோடு கூட இருக்கிற அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவருக்காக கைகள் அசைத்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு ஸ்தோத்திரப்பா, எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, எங்கள் துணையாளரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பவரே, காயங்களை ஆற்றுகிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை ஆண்டவரே. Thank you Jesus. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஒரு புகழ்பெற்ற இன்ஜினியர், அவர் கப்பலில் பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார் மத்திய தரைக்கடல் பகுதியில். டீலெப்சஸ் அப்படின்றது அவருடைய பெயர். அப்போ அந்த கப்பலில் பிரயாணம் பண்ண அவருடைய சக பிரயாணி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அது ஒரு நோய் தொற்று. அது கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு என்ன செய்யும். அதனால் அந்த கப்பலை அந்த துறைமுகத்துக்கு உள்ளே நுழைய விடாமல் வெளியிலே நிப்பாட்டிட்டாங்க. இந்த இன்ஜினியர் இவர் ரொம்ப துடுன்னு இருக்கிறாள். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்படி துருன்னு இருக்கிறாள், எங்கேயுமே போக முடியாது. இப்போ கப்பலுக்குள்ளே தான் என்ன செய்யணும், இருக்கணும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கண்டிப்பாக அது ஒரு பெரிய பாதிப்பு என்ன செய்யணும், உண்டாக்கணும்ல. ஆனால் அவர் பாருங்க அந்த நேரத்தை எப்படி பயனுள்ள விதத்தில் செலவு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சார். அப்போ அவர்கிட்ட ஒரு புக் இருந்திருக்கு. அந்த புக்கை சார்ல்ஸ் லீ பியரி அப்படிங்கிற இன்னொரு பொறியாளர் எழுதியிருக்கிறார். அந்த புக்கில் அவருடைய மாஸ்டர் மைண்ட் இருக்குது. என்ன மைண்ட் அப்படின்னா, அந்த புக்கில் அவர் எழுதியிருந்த தகவல், செங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் நடுவில் கால்வாய் அமைப்பதற்கு என்னென்ன சாத்தியங்கள் இருக்கிறது, அப்படி கால்வாய் அமைக்கலாமா, அமைத்தால் எப்படி இருக்கும், இதுதான் அந்த புக்கில் அவர் என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்கார். நல்லா கவனிங்க. 35 வருஷம் கழிச்சு, இது 1832 நடக்கு. 35 வருஷம் கழிச்சு இந்த டீலெப்சஸ் சூயஸ் கால்வாயை கட்டி முடிக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு இடைப்பட்ட கால்வாயை இவர் தான் நினைச்சுக்கிறார். அப்போ பாருங்க, அன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துட்ட அப்படின்னு அவர் முடங்கி போகாம, என்னடா யாரோ ஒருத்தனுக்கு இப்படி ஒரு பாதிப்பு வந்ததுனால என் வேலை போச்சு, என் நேரம் போச்சு அப்படியே சொல்லி அவர் புலம்பாம, அல்லேலூயா, அந்த நேரத்தை பயனுள்ள விதத்தில் செலவு செஞ்சதுனால தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நிறைய கப்பல்கள் அந்த இடத்துல டிராவல் பண்ணுது. ஏராளமான வர்த்தகங்கள் அதன் மூலமாக நடக்கு. உலகத்திற்கு அந்த கால்வாய் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. அல்லேலூயா. இதை மாதிரி தான் சில நேரத்தில் யாரோ ஒருவர் மூலமாக நம்ம லாக்டவுனில் இருக்கிற மாதிரி இருக்கும், சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது நம்மளை முடக்கி போட்ட மாதிரி இருக்கு அப்படி இருக்கும். ஆமென். பத்ம தீவுக்கு யோவான நாடு கிடத்திட்டாங்க. அவர் பழுத்த பழம் 90+ இயர்ஸ் ஓல்டு, 90 வயசுக்கு மேலே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 90 வயசுக்கு மேலே உள்ள ஒரு கிழவனை பிடிச்சி இவன் சுவிசேஷத்தை சொல்கிறான், கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன்றான், நிறைய பேரை இயேசுவுக்கு நேராக நடத்துகிறான்னு போட்டால் அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருப்பார் அப்படின்னு நினச்சி அவர் என்ன செஞ்சுக்கலாம், விட்டுருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவரை கொதிக்கிற எண்ணெய் கொப்பரைக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அதுக்குள்ளே நம்மால் சாகலை. ஆமீன். தண்ணி தொட்டிக்குள்ளே கிடந்த மாதிரி தான் கிடந்திருக்கிறாரு. ஆனால் உடல் வெந்துட்டு, ஆனால் ஆள் சாகலை. சாகாமல் இருக்கிறத பார்த்தோன்னா வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்தவருக்கு விஷம் வச்சு சாப்பாடு கொடுத்தாங்களாம். ஏன்னா உடம்பெல்லாம் வெந்து போச்சு, இனிமேல் இந்த கிழமை உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சாப்பாட்டில் என்ன வச்சு கொடுத்தாங்களாம். சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு அவர் சாப்பிட்டாராம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாகலை. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் எங்கே நாடு கடத்தினாங்க, பத்மு தீவுக்கு. மனுஷங்களே கிடையாது, கொடூரமான பாவம் செய்கிறவங்களை கொண்டு போய் போட்டு அங்கே விஷ பூச்சிகள், கொடிய விலங்குகள், அதுக்கு இறையாக செத்து போயிடுவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மனுஷன் இந்த வயசான காலத்தில் என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துகிறாங்களே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாருக்கு என்ன அநியாயம் பண்ண, நான் ஒரு புலம்பலைங்க. அவர் எழுதுகிறார், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அப்படி அவர் ஆவிக்குள்ளானதுனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம கையில் இருக்குது.
பரலோகத்தை குறித்த காரியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டு பரலோகம் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன ஐடியாலஜி நமக்கு கிடைச்சிருக்கு. இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். சுவிசேஷத்தை சொன்னதுனால பவுல் அடித்து சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையில் தூக்கி போட்டதுனால இப்படி என் வாழ்க்கையே முடங்கி போச்சு, என் ஊழியமே தடைப்பட்டு போச்சு அப்படின்னு அவர் சும்மா இருக்கலங்க. அந்த சிறைச்சாலையிலையும் அவர் நிருபங்களை எழுதினதுனால தான் எபேசியர் நிருபம், கொலோசையர் நிருபம், தீமோத்தேயு நிருபங்கள் எல்லாம் நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. குயின் ஆஃப் த எபிஸ்டல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. எபேசியர், கொலோசையர்லாம் நிருபங்களின் ராணி. அது எங்கேருந்து வந்திருக்கு? ஜெயிலில் இருந்து வந்திருக்கு. போதகர்களுக்கு தேவையான அறிவுரை எங்கேருந்து வந்திருக்கு? ஜெயில். அப்போ இப்படிப்பட்ட கடினமான காலகட்டங்களை தான் கர்த்தர் வல்லமையாக இடைபடுகிறார். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் தான் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்கள் திறமைகளை, உங்களுக்குள் மறைந்திருக்கிற கிருபைகளை, வரங்களெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளில் தான் உங்கள் கூட கர்த்தர் இருந்து அரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்களை ஊக்கப்படுத்துகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை உருவாக்குகிறார், உங்களை பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் இப்போ அர்ப்பணிக்க முடியும்? இப்படிப்பட்ட நெருக்கடியில், கடினமான பாதைகளில் நான் முறுமுறுக்க மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், பயப்பட மாட்டேன், முடங்கி போக மாட்டேன், நான் எழும்புவேன், அவரை நம்புவேன். அல்லேலூயா. அவருக்காக நான் ஏதாவது செய்ய இந்த நேரத்தில் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நான் பயன்படுத்தி அதை நான் செய்வேன். ஏமி கார்மைக்கல் அம்மையார் டோனாவர்லேருந்து ஊழியம் செஞ்சவங்க எதிர்பாராத விதமாக கீழே தவறி விழுந்ததுனால இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்களால நடக்க முடியாது, படுத்து தான் இருந்திருக்காங்க. ஆனால் அப்படி படுக்கையில் இருந்த நாட்களில் தான், அவங்க நடமாடிட்டு இருந்த நாட்களில் நடந்த நற்கிரியைகளை காட்டிலும் அதிக நற்கிரியைகள், ஏராளமான புத்தகங்கள் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதனால் நெருக்கத்தில் நான் முறுமுறுக்கக்கூடாதுப்பா. என் விசுவாசத்தை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே, என் நம்பிக்கையை நான் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிலெல்லாம் நான் உண்மையாக உறுதியாக உங்களை பற்றி கொள்ளணும். எனக்கு அந்த கிருபை நீங்கள் தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. அந்த கிருபை எனக்கு தாங்குங்க, தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே, நம்புவே. எங்க வாழ்வில் நீர் அனுமதிப்பதெல்லாம் எங்க நன்மைக்கு தான். அது உங்களை நாங்கள் உண்மையாக நம்புவோம்ப்பா. அப்படிப்பட்ட கடினமான காலங்களில் மகிமையான காரியங்களை செய்கிறவர் என்பதை ஏராளமான நபர்களுடைய வாழ்வில் பார்க்கிறோம். எங்கள் வாழ்விலும் நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நம்பி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.